நிறுவனர் சதீஷ்குமார் அவர் வந்து நாடகம் பண்ணோம். எல்லாத்துக்கும் ஓகேனாரு. ரொம்ப சப்போர்ட்டாக சொன்னார், வாங்க சார் பண்ணிக்கலாம். இத்தனை பேர் வந்து இந்த வந்து நாடகம் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார்னாரு. அதனால கூட்டம் என்ன ஒரு 6 வருஷமாக அது நடந்துகிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து 20 வயசு குழந்தைகளை சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தான் நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இவரோட குருநாதர் வந்து பத்மஸ்ரீ முத்துசாமி அவர்கள் வந்து சென்னை கூத்துப்பற்றையோட நிறுவனர். அவரோட மாணவர் தான் சதீஷ்குமார். நவீன நாடகங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடகம்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. அதை வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து இவருக்கு ஒரு நம்ம ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். பனிக்கூட முட்டையா மாறி வந்த சுதந்திரம் இதுல கொண்டு வந்து விடுன்னு எனக்கு தெரியாம போச்சு. பெண்ணை போற்றி மதித்த முட்டாள்னா அதே கண்ணு, அதே மூக்கு, அதே காது, அதே வை தொந்தி விட அப்படி அப்படியே எங்களுக்கு நீ பப்படேனோ அடச்சி வெக்கமா இல்ல காடு போய் ஓடு கொலை செஞ்சிரோமா இல்ல இவனா கொலை செஞ்சா ஆகணும் இல்ல இவனா கொலை செஞ்சா ஆகணும். அப்படி சொல்லாத, அப்படி எதுவும் செஞ்சிடாத. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. உன் பெருமையில மனம் இல்ல, இந்த மனங்களோட தான் நீ மனுஷன் ஆகிட்டு இருக்க. சாரிகை நாங்க பற்றி விளம்பரம் இல்ல, பத்திரிக்கையில வருது, டிவில வருது, ஏன் சினிமால வருது. விட்ட நறுக்கிறீங்க, தொலைஞ்சீங்க, அப்புறம் உங்களை சேர்த்து கொலை செஞ்சிருவேன். எல்லாருமே சிறப்பாக பண்ணாங்க. தம்பி அவங்க நல்ல ஒரு படத்தை வரவழைச்சிருக்காங்க. குழந்தைங்களா இருக்காங்களே, நாடகத்தில் இருக்காங்களே, எப்படி ஆக்சுவலாக எங்களோட வேலை என்னன்னா குழந்தைங்களை பிடிச்சி ஸ்கூலில் போடுறோம். எங்களோட வேலை எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு யோசிச்சு ஃபைனலாக முடிக்கும் போது சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த குழந்தைங்க இந்த வயசில் இவ்வளோ டேலண்ட் ரொம்ப பெரிய நாங்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட அதான் எதிர்பார்க்குறோம். நல்லா வந்து பேசணும், அது மாதிரி வந்து ஸ்டேஜில் வந்து ஃபியர் இல்லாமல் பண்ணணுன்றது தான் எங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வயசில் வந்து ட்ராமாவும் பண்ணி பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம இவ்வளோ தூரம் ஒரு கண்டென்ட் எடுத்து இவ்வளோ நேரம் நம்ம விடாமல் பேசுவோமான்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளோட ஸ்டெபிலிட்டி எவ்வளோன்னு. நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறனா கூட எத்தனை டேக் எடுக்கிறோம். ஒரு கண்டென்ட் வந்து சொல்லணும்னா அவங்க எப்படி பேசணுங்கிறத நம்ம திருப்பி சொல்லிகிட்டே இருப்போம், இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி சொல்லுங்கன்னு. ஆனால் அவங்க இப்போ ஆரம்பிச்சது வந்து கண்டினியூவாக அந்த கதையை கொண்டு போயிட்டே இருக்காங்க. என்ன அடுத்து பேசணும், இந்த பையன் வந்து நடுவில் பேசுகிறப்பல அதுக்குள்ளே அந்த பையனும் இன்வால்வ் ஆகிறப்பல ஒரு கலவையாக நல்லா இருந்தது. இன்னைக்கு நேற்று இல்லை, 6 வருஷமாக இந்த டீம் நைட் இருக்கு. நன்றி. ஃபர்ஸ்ட் நான் லேட்டாக தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் வரும்போதே அந்த தம்பி எப்படி நான் ஆடிட்டே பாடுறான், மூச்சு வாங்குத இருந்தாலும் அதை மறக்காம ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆரம்பமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பையன் ஆடும்போது ஆடிட்டே பாடும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குச்சு. அப்படி இருந்தாலுமே அந்த தம்பி நல்லா பண்ணாங்க. எல்லாருமே இன்னைக்கு இந்த நவநாகரிக உலகத்தில் இனிமேல் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த நிலைமை வேண்டாம், பெண்களுக்கு உண்டான அந்த உரிமையை வந்து அந்த நீ கரெக்டான அந்த கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லா பண்ணாங்க. அவங்கள எந்த அளவு ட்ரெயின் பண்ணது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாராட்டு. இவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக அந்த குட்டி பையன்லேருந்து அவர் வரைக்கும் எல்லாருமே சூப்பர்.
கான்செப்ட் வச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பயன்படுத்தி டான்ஸ் ஆடினாங்கன்னா இன்னும் ஆட்டம் பாட்டமாக இருக்கும்.